மக்கள் பயனடையும் வகையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு ஆணைகளை வழங்கியுள்ளார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினத்தில் 8,58,39,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்களையும் மற்றும் 7,47,21,000 செலவில் கட்டப்பட்டுள்ள 25 வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு ஆகிய மொத்தம் 11,05,60,000 செலவு கட்டப்பட்டுள்ள 27 வருவாய்த்துறை கட்டடங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தங்களது பொற்களங்களால் தேர்ந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ரூபாய் 4,57,42,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினத்தில் ரூபாய் 4,97,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம், மேலும் மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர் மற்றும் திருமங்கலம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணி, தேனி மாவட்டத்தில் கோடாங்கிப்பட்டி, கடலூர் மாவட்டத்தில் புதூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூலகிரி மற்றும் கல்லாவி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செங்குறிச்சி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் வல்லநாடு மற்றும் மலையூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவேங்காடு, திருப்பூர் மாவட்டத்தில் கரடிவாவி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரப்பட்டி, சென்னை மாவட்டத்தில் மதுரவாயில், தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளக்குறிச்சி மற்றும் மணியாச்சி, திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கூடல் மற்றும் தாழையூத்து, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்குவார்சத்திரம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்புலானி மற்றும் திருவாடானை, சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புனேரி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் துவரங்குறிச்சி மற்றும் தேவனாம்பேரி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் என மொத்தம் ரூபாய் 16,05,60,000 மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 27 வருவாய்த்துறை கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.